ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் வீடியோ என்னென்னா வி ஆர் பேக் வித் தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பைலேஷன் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்கணுன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து ரொம்ப ரேரஸ்டான ஒரு வீடியோ தான். ஏன்னா இது வரைக்கும் நான் பெருசாக சல்மா இவங்க யாருன்னு தெரியுதா, இந்த சிறுகடுக்கு ஆசையில் அந்நியாக வரக்கூடிய இந்த சல்மாவுடைய தொப்பில் பார்த்ததில்லை. ஸோ அந்த தொப்புள் ரேர் மூமெண்ட்டை வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரசிக்கும்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்றத மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளிப், நம்ம ஆண்டி மாமி அபிராமியோடைய ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், ரொம்ப ராவான ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கும்போதே வேறு மாதிரியான தாட்ஸ் வந்தால் கம்பெனி பொறுப்பல்ல. ஸோ ஒரு ஆண்டியோடைய ராவான தாட்ஸ். ஸோ ஆள் எங்கே போனாங்க அப்படின்னே நமக்கு தெரியுங்க. ஸோ நல்லா பீக்கில் இருந்தாங்க, கரியருடைய பீக்கில் சன் டிவியோடைய சீரியலுடைய முகமாக இருந்தாங்க நம்ம நித்யாராம். அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு நடிகை, கவர்ச்சியான ஒரு நடிகை. ஏன் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னே தெரில. கல்யாணம் பண்ணாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கவர்ச்சி நடிகை. சினிமாவில் வாய்ப்பு கொடுத்துருந்தா பயங்கரமாக ஷைன் ஆகிருப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, சீரியலோடு அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நம்ம மாமி ஜெனிலியாவுடைய க்யூட்டான ட்ரான்ஸ்பரண்ட்டான வியூவில் இருக்கக்கூடிய மாங்கனிகள் அண்ட் கவர்ச்சி வியூ. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திரும்ப இன்னொரு 2வது மருமகளான கோமதி, நம்ம சிறுகரிக்காசி சீரியலில் வரக்கூடிய நடிகை. அவங்களுடைய க்யூட் டார்க் சாக்லேட்டான டோனட் சைடு வியூவில் ரொம்ப ஓப்பனாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு யூடியூபர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஷாலினி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவங்களுடைய நேம். ஸோ ரசிக்கும்படியாக இல்லை, பட் ஆனால் சில பேர் வந்து இவங்களை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கிளிப்பு தான் இது. யூடியூபர் ஷாலினியோடைய தொப்பல் வியூ, டோனட் வியூ. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லோமோ. எவ்வளோ வீடியோ பார்த்தாலும், எத்தனை நடிகையோடைய ஸ்லோமோ பார்த்தாலும் நம்ம ஜோக்கு ஈடாகாது அப்படின்ற மாதிரி சில நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபேவரட்டான கவர்ச்சி நடிகை நம்ம ஜோதிகா. இன்னும் நிறைய கவர்ச்சி காட்டி டைரக்டர்ஸ் தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா யூஸ் பண்ணல கவர்ச்சியாக. ஆனால் கிடைச்ச கவர்ச்சியெல்லாம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாக தூக்கெல்லாம் வந்து காட்டி நடிக்க வச்சுருக்கலாம். இவங்க நடித்ததுலேயே எனக்கு ஃபேவரட்டானது தூள் படத்தில் ஜாக்கெட்டோடு ஓடி வர்றது தான். ஸோ ஹைலைட்டான ஒரு கவர்ச்சி சீன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்டா அதில் ஒரு ஃபீடு பார்த்தேங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இல்லைன்னா ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம். நடிகையெல்லாம் கிடையாது, இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடக்கூடிய ஒரு நபர். தொப்புலே தெரியலங்க, எங்கேங்க தொப்புள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கிணற வெட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோ டீப்பாக இருக்குது. நல்ல ஷைனியாக தொப்பை இருக்கக்கூடிய ஒரு தொப்புள். ஸோ வித்தியாசமாக இருந்தது, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எவர் கிரீன் மொமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரச்சிதா மகாலட்சுமியோடைய சீரியல் நடிகை, அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஷூட். ஸோ இடுப்பு மடிப்பு ரம்யா கிருஷ்ணன் மாதிரி, சாரி ரம்யா பாண்டியன் மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடுப்பு மடிப்பை காட்ட ஆரம்பித்து அப்போலேருந்து கவர்ச்சியாக தூக்கலாக காட்ட ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து அந்த ஃபயர் பாயிண்ட். ஸோ என்ன தான் மடிப்பு காட்டினாலும் பெருசாக வேலைக்கு ஆகலை, அப்படி ஒதுக்கி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ்க்கே சவால் விடக்கூடிய அளவில் ஒரு கவர்ச்சி, அந்த மாதிரியான ஒரு முக அமைப்பு அப்படின்னு சொல்லி ஜனனி அசோக்குமாரை பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹாலிவுட் ஆக்டர்ஸ்னால் அந்த நடிப்புக்கான ஹாலிவுட் ஆக்டர்ஸ் கிடையாது, வேறு மாதிரியான ஆக்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு, அந்த மிஞ்சக்கூடிய அளவுக்கான ஒரு அழகு கவர்ச்சி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் பேசாமல் அந்த ஹாலிவுட்டில் போய் நடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது மெயின் ஸ்ட்ரீமில் இல்லை, இன்னொரு ஸ்ட்ரீமில், அந்த ஸ்ட்ரீமில் போய் நடிங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட ரீசெண்டான இந்த ஷூட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சி. ஸோ முன்னழகு வியூ கொஞ்சம் அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டி வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தனியாக வீடியோ போடுறாங்க. நார்மலாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. காசு கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவங்களோட வியூ எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜனனி அசோக்குமார் அது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்டா வீடியோ போடக்கூடிய ஒரு நபர், அவங்களுடைய டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டோனட் வியூ. நம்ம மாமி காட்டுற மாதிரி வருமா எத்தனை பேர் காட்டினாலும்? ஸோ நம்ம மாமி இந்த சினிமாவில் கவர்ச்சி ரோல்லேருந்து வெளியே போயிட்டாலும் அவங்க காட்டின கவர்ச்சியெலாம் வந்து அழிஞ்சு போகாது இல்லையா? ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு சீன் தான். கவர்ச்சியாக நான் காட்டல, ஆனால் வந்து நான் கவர்ச்சி காட்டுறது யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி காட்டுவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் காட்டுறாங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே இவ்வளோ கவர்ச்சி காட்ட முடியுமா?
பிதுங்கிட்டு வருது முன்னழகு மாமியோட மாங்கனிகள். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இது எந்த படத்தோடைய கிளிப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னடா ஆக்ஷன் சீன் எடுக்கிறீங்களா, கவர்ச்சி சீன் எடுக்கிறீங்களாடா, எவ்வளோ சுற்றி சுற்றி சுத்தி மாமியோடைய மாங்கனிகளே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம தமிழில் விட தெலுங்குல தான் வந்து நடிகை ஸ்ருதி ஹாசனை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க கவர்ச்சி ரோலுக்கு. சும்மா பிச்சு எடுத்துட்டாங்க, கசக்கி விட்டாங்க அப்படி தான் சொல்லலாம். சனா அல்தாஃப் நீங்கள் பார்க்குறது. நடிகை சனா அல்தாஃப் அந்த சென்னை 28 படத்தில் நடித்தாங்க. அப்போ நடிக்கும்போது 18 வயசு தான். ஸோ 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எங்கே போனாங்கன்னே தெரில, பட வாய்ப்பே இல்லை. இப்போ திரும்ப இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கிறாங்க. தன்னுடைய முன்னழகை குலுங்கி குலுங்கி காட்டக்கூடிய வீடியோ அண்ட் தொப்பில் காட்டக்கூடிய வீடியோ, ரொம்ப கவர்ச்சியான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்குறாங்க. டான்ஸ் அப்படின்ற பேரில் நல்ல கவர்ச்சியான ஆட்டங்கள் ஆடுறாங்க. ஆனால் இவங்களுக்கான வாய்ப்பு தான் சுத்தமாக கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு ரேஞ்சிலேருந்து தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த சென்னை 28ல் யார் இந்த நடிகை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்சாங்க. நடிப்பின் மூலமாக இல்லை, தன்னுடைய அழகின் மூலமாக. அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாம். பட் அப்படியே காணாமல் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சினிமாவில் வர்றது அப்படின்றது அரிதான ஒரு விஷயம். அவ்வளோ காம்படிஷன் இருக்குது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை நம்ம கயல் ஆனந்தி, இவங்களுடைய ப்ரமோஷனுக்காக இவங்க ஆடக்கூடிய ஒரு சின்ன நடன காட்சி, அதில் வந்து பண்ணக்கூடிய ஸ்லோமோ குலுங்கல் காட்சி. ஸ்லோமோவில் பாருங்கள், பாஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வியூவை. ஸோ அவங்களும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் இந்த கவர்ச்சி ஆயுதத்தை தான் கையில் எடுத்தாங்க. இதன் மூலமாக, இந்த வீடியோ பார்க்கறதன் மூலமாக எந்த படத்தில் இவங்க நடித்தாங்க, எதுக்கு இந்த டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதனால் அது ஒரு ப்ரொமோஷன். இன்னும் வீடியோ வேணால் வந்து கொஞ்சம் ஸ்லோமோவில் பார்த்து, இன்னுமே நானும் ஸ்லோமோவில் போட்டிருக்கேன், இன்னும் ஸ்லோமோவில் போட்டேன்னா போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டெல்னா டேவிஸ். சூப்பரான ஒரு இடையழகு, ரொம்ப கவர்ச்சிகரமான தொப்புள் அழகு. அதை காட்டி இவங்களுடைய இன்ஸ்டாவில் காட்டவே மாட்றாங்க. அது என்ன தான் தெரியலைங்க. இவ்வளோ ஓப்பனாக வந்து சீரியலில் காட்டுறாங்க, ஆனால் இன்ஸ்டாவில் அந்த ஃபோட்டோஸ், அந்த மாதிரியான கவர்ச்சி ஃபோட்டோஸ் ஏன் போடவே மாட்றாங்க அப்படின்ற ஒரு கொஷின் தான் எப்போமாத்து இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நமக்கு தெரியவே மாட்டேங்குதுப்பா. ஆனால் சீரியலெல்லாம் நல்லா தான் காட்டுறாங்க, அதுக்கு ஒன்றும் குறையில்லை. சீனுக்கு சீன் காட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை யார் அப்படின்றது தெரியல. நடிகையா இல்லை இன்ஸ்டாவில் வரக்கூடிய ஒரு ஃபீடில் வந்த ஒரு பெண்மணி. பின்னழகுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயம். அவங்களுடைய க்யூட்டான பின்னழகுக்காக அண்ட் இடையழகுக்காக இந்த வீடியோ. அண்டு திவ்யா கணேஷ், சீரியல் ஆர்டிஸ்ட். பிக் பாஸில் போய் செம்மையாக கவர்ச்சி காட்டுறாங்க. சாரியில் ஜாக்கெட்டோட புடவை மாற்றுற சீன்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் திவ்யா கணேஷன் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்றது நல்லாவே தெரியும். உள்ளாடை போடாமல் சூப்பராக கும்தாவான தன்னுடைய மாங்கனிகளை கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். அண்ட் இது தெலுங்கு ஆர்டிஸ்ட். ஸோ தெலுங்கு சீரியலில் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த ஸ்டேஜ் ஷோவில் கூட்டிகிட்டு வந்து சைடு வியூ, மாங்கனிகள் வியூ எல்லாம் வச்சு நல்லா ஜூம் பண்ணி எடுத்து தெறிக்க விட்டுட்டானுங்க. அந்த நடிகை பாவம் ஹோம்லியான நடிகை போல் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி கவர்ச்சி காட்டின அனுபவம் இல்லை போல். ஆனால் வந்து அந்த மாதிரி நடிகையில் கவர்ச்சி காட்டுறதுல தான் நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி தெலுங்குக்காரங்க காட்டிட்டானுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு சனா. இவங்களோட பேர் மியா ஜார்ஜ். ஸோ 35 வயசை கடந்த நடிகைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஏஜ் தெரியல. இவங்க சினிமா விட்டு விலகிட்டாங்க. பெருசாக இவங்களுக்கான வாய்ப்புகளும் இல்லை. சமீபத்தில் வந்த ஒரு வீடியோ தான் இது. தன்னுடைய பாயிண்ட்டை வந்து தெரிகிற வகையில், அவங்களுக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரி தெரியல, அவங்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு விஷயம். ஸோ பாயிண்ட்டு தெரிகிற மாதிரி ஒரு டைட்டான கருப்பு உடையில் தன்னோட முன்னழகு குலுங்க நடந்து வர மியா ஜார்ஜோட வீடியோ பார்த்து ரசிக்கும்படியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸிங்கில் எப்படி இருந்த நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த நடிகை பண்ணக்கூடிய வேலை. அப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து ஃபைட்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து கவர்ச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா குத்து நடிகை மாதிரி ஆகிட்டாங்க. பின்னழகு வியூவெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம கேபி. அவங்களே வந்து குலுங்கி காட்டக்கூடிய ஒரு ஸ்மால் ஷார்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில், இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதன் மூலமாக பே பண்ணி உங்களுடைய மெம்பர்ஷிப் எடுத்து எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். 70mm ஸ்டோரிஸ் சேனலை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதில் கூடிய சீக்கிரம் வீடியோஸ் போடுறேன்.
எவ்வளோ கூடிய சீக்கிரம்டா, எத்தனை கூடிய சீக்கிரம்டா, இந்த வாரம் சொல்லியே தவிர போட மாட்டேன்னு சொல்லி உங்களுடைய ஆதங்கம் எனக்கு வந்து புரியுது. சீக்கிரம். ரொம்ப சீக்கிரமாவே போட்டுர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சீரிஸே வந்து ஒரு அபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். உங்களுக்கு பிடிக்கும்.